இந்த பொமேரியன் இந்த டாக் பாருங்களேன், நாய் பாருங்களேன். இந்த நாய் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. இது யார் நினச்சி அழுது, ஏன் அழுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே வரோம், வலியுறுத்திட்டே வரோம். வீட்டுக்குள்ளே ஒரு நாயை வளர்த்து அதை தெருவில் விடாதீங்க. குறிப்பாக ப்ரீடு டாக்ஸ், அதாவது அந்த உயர் ரக நாய்களை வந்து தெருவில் விடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். அதை நம்ம இது நாட்டு நாய்களையும் அதையும் ஒப்பிட்டு இதில் பார்ப்போம். நாட்டு நாய்களுக்கும் ப்ரீட் டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நாட்டு நாய் பாருங்களேன். இந்த நாய் வந்து தீபாவளிக்கு இந்த இடத்துக்கு வந்தது. அப்போ வரும்போது வெடி சத்தத்துக்கு பயந்து இந்த இடத்துக்கு வந்தது. அது வரும்போது ஒரு எலும்பும் தோலுமாக இருந்துச்சு. இப்போது அது இந்த ரோட்டுக்கு வந்து 2 மாதம்தான் ஆகுது. 2 மாதத்தில் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 2 மாதத்தில் இந்த ரோடை ஆக்கிரமிச்சிருச்சு, இந்த கடையை ஆக்கிரமிச்சிது, இந்த தெருவை இது ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ அது சுதந்திரமாக இருக்குது. அது யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அது தனதாக்கிடுச்சு அந்த இடம். இந்த 2 மாதத்துக்குள்ளே தனக்கு சாப்பாடு போடுறவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு, தன்னை அடிக்கிறவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு, தனக்கு எதிரி நாய் யாருங்கிறத நிர்ணயிச்சிருச்சு, தன்னோட எல்லை அப்படி எது அப்படிங்கிறதையும் இது நிர்ணயிச்சிருச்சு. இதே மாதிரி இந்த சிகப்பு நாய் பாருங்களேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.